ஹே கைஸ், வெல்கம் டு ஆஸ்ட்ரேலியன். ஸோ இது வந்து நம்ம எப்படி வந்து நாலேஜபிளாக வந்து சவுண்ட் பண்ணுறது ஒரு கான்வர்சேஷனில், இல்லை நம்ம ஒருத்தங்களை மீட் பண்ண போகிறோம், எப்படி வந்து நம்ம நாலேஜபிளாக சவுண்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாலேஜபிளாக சவுண்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து, இப்போ நம்ம வந்து ஒரு ரெஸ்யூமேயோ இல்லை நான் இதுதான் சாதிச்சிருக்கேன், இதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேப்பரில் இருக்கிறது உண்மையாக இல்லையான்ட்டு அவங்க ஆன் தி ஸ்பாட் வந்து வெரிஃபைலாம் பண்ண முடியாது. அட் தி சேம் டைம் வந்து பேப்பரில் வந்து என்னாலும் இருக்கலாம். பட் எண்ட் ஆஃப் தி டே வந்து நான் என்ன செய்ய முடியுமோ அதை வந்து அவங்க எதெல்லாம் நம்புகிறாங்களோ அதை நம்பி தான் வந்து எனக்கு நீங்கள் ஒர்க்கு கொடுக்க போகிறாங்க. பேப்பரை நம்பி ஜென்ரலாக வந்து நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. நம்ம இன்ஜினியரிங் முடிச்சுக்கோ நிறைய பேர் சொல்லுவோம். நம்ம இன்ஜினியரிங் நிறைய பேர் வேலையை செஞ்சுருக்க மாட்டோம். சிவில் படிச்சுட்டு நம்ம ஐடியில் இருக்கிறோம். ஸோ அந்தமாரி வந்து நிறைய பேர் கிறிஸ்கிராஸாக கூட இருந்திருப்பாங்க. ஸோ அப்போ வந்து எதை நம்பி வந்து நம்ம ஒரு வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து அதுக்கு தான் இன்டர்வியூ அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் என்ன தான் உங்கள் ரெஸ்யூமே வந்து எவ்வளோ நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் 5 minutes சொல்கிறத விட உங்கள் ரெஸ்யூமேல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஏன் ஒரு ரெஸ்யூமேக்கு வெயிட்டேஜ் கம்மியாக இருக்குது, நம்ம பேசுகிற ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து இவ்வளோ ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அது நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்மளோட ஸ்பீச், ஏன்னா நம்ம வந்து வி ஆர் கிவிங் அ லைவ் டெஸ்டிமோனி. கோர்ட்டில் போய் எப்படி நீங்கள் ஒரு சாட்சி சொல்கிறீங்களோ அதே மாதிரி வந்து அவங்க கேட்குற கொஷினுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறீங்க ஒரு விஷயத்த. அதில் வந்து பொய் இருந்துச்சு அப்படின்னா வந்து யூ ஆர் லயபிள். நாளைக்கு வந்து கொஷின் கேட்பாங்க, நான் இன்டர்வியூவில் அது தெரியும்னு சொன்னியே இப்போ ஏன் தெரியல அப்படின்றது. ஏன்னா ரெஸ்யூமேல போட்டிருந்தா கூட சில நேரம் நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய பேர் வந்து கொஷின் கேட்க மாட்டாங்க. வெரஸ் இன்டர்வியூவில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ தட் பிகம்ஸ் லைக் யுவர் நீங்கள் வந்து அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி கொடுத்த மாதிரி, கோர்ட்டில் போய் நிஜமாக சாட்சி சொன்ன மாதிரி, உங்களுக்கு எதிராக நீங்கள் சாட்சி சொன்ன மாதிரி. ஸோ அதனால் உங்களோட அந்த ஸ்பீச் வந்து இட் மேக்ஸ் அன் இம்பேக்ட். இப்போ வந்து லெட்ஸே நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்க. அங்கே வந்து நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் எடுக்கணும். வெவ்வேறு கண்ட்ரிலேருந்து வந்திருக்காங்க, இந்தமாதிரி இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் எடுக்கணும். அப்போ வந்து நீங்கள் உங்களோட கம்பெனி வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு புக்லெட்டை கொடுத்து நீங்கள் படிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, சரி நான் வீட்டில் போய் படிச்சுட்டு அப்புறமா நான் உங்கள்கிட்ட வரேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படிக்கவும் மாட்டாங்க. அப்படியே படிச்சிருந்தாலும் எப்படி திரும்ப போய் பேசி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கும். வேறஸ் நீங்கள் ஒரு 5 minutesல வந்து யூ ஆர் ஏபிள் டு கன்வின்ஸ் தெம் தட் யூ கேன் ஆக்சுவலி டூ த ஜாப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜாப் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே கிடைக்கும். ஸோ அந்த புக்லெட்டுக்கு, அந்த பேப்பருக்கு, நீங்கள் அந்த அவார்டுக்கு, இந்த அவார்டுக்கு, இது எல்லாத்துக்கும் கிடைக்காத ஒரு எக்ஸ்ட்ரா பவர் வந்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம ஸ்பீச்சுக்கு உண்டு. ஸோ அந்த ஸ்பீச் வந்து எப்போ வந்து கன்வின்சிபிளாக இருக்குது அப்படின்னா வந்து ஒன்று யூ ஆர் ஹானஸ்ட் யுவர் செல்ஃப், உங்கள் ஹார்ட்லேருந்து பேசுகிறீங்க. அதுக்கப்புறம் யுவர் சவுண்ட் நாலேஜபிள். ஏன்னா இது எல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு உண்மையான ஒரு ஆளாக இருக்கலாம், ஹானஸ்டான ஒரு ஆள் இருக்கலாம். இதெல்லாம் இருந்து கூட ஒரு வேலையை செய்கிறதுக்கு வந்து இதெல்லாம் தகுதி கிடையாது. ஒரு வேலையை செய்கிறதுக்கு நீங்கள் ஒரு கார்பெண்டர்னால் உங்களுக்கு வந்து மர வேலை செய்யணும். இதே ஒரு மேசன்ட்ரி அப்படின்னு நீங்கள் ஒரு மேசன்ட்ரி அப்படின்னா, ஒரு மேசனர் அப்படின்னா நீங்கள் வந்து போய் ஒரு பிரிக் வால் செய்யணும். ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா நீங்கள் வரையணும். ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து உங்கள் டேலண்ட் வந்து வில் ஹாவ் டு ஸ்பீக், வில் ஹாவ் டு டூ த ஜாப். ஸோ அப்படி இருக்கிறப்ப எது வந்து கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த குவாலிட்டிஸ் எல்லாத்த விட உங்களோட ஸ்கில் செட். அந்த ஸ்கில் செட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு வாயில் பேசி ஒரு 5 minutesல வந்து ஒருத்தங்களை வந்து நீங்கள் நம்ப வைக்க முடியும். சரி நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தான், எனக்கு அந்த நாலேஜ் இருக்குது, என்னால் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ இது நீங்கள் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வெறுமனே ஆன் த டாப்பிக்கில் மட்டும் இருந்தால் மட்டும் போதாது. சம்டைம்ஸ் ஆஃப் த டாப்பிக்லையும் இருக்கணும். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வந்து லெட்ஸே இப்போ நான் ஒரு ஜாவா டெவலப்பர்னா 5 minutes 20 minutes ஒரு இன்டர்வியூ போகிறேன்னு வச்சுக்கோங்க. 20 minutes வந்து வெறுமனே ஜாவா பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அந்த ஆஃபீஸில் வந்து தெர் ஆர் ஹியூமன்ஸ், மக்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து தே வாண்ட் டு லவ் ஒர்க்கிங் வித் அஸ். நம்ம கூட வந்து வெறுமனையாக நம்ம கோடை மட்டுமே எழுதிட்டு அந்த கம்ப்யூட்டருக்குள்ளாரையே இருக்க போகிற ஒரு ப்ரோக்ராம் கிடையாது நம்ம. ஸோ நம்ம வந்து மற்றவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறதுனால வந்து இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு நல்ல அட்மாஸ்ஃபியர் கிடைக்குது. நம்மள்ட்டேருந்து நிறைய பேர் நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ண போகிறாங்க. நம்ம மற்றவங்கள்ட்டேருந்து லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ தெர் இஸ் அன் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் ஹியூமன்ஸ். ஸோ அந்த ஹியூமன்ஸ் வந்து இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு யுவர் ஸ்கில் செட். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து வில் பி யுவர் நாலேஜ் மெயினாக. அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட நல்ல நல்ல குவாலிட்டிஸ், இந்தமாரி ஒரு விஷயம்லாம் இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா நீங்கள் எவ்வளோ நாலேஜபிள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இட் ஆக்சுவலி ஹேஸ் த வெரி குட் கன்வின்சிங் பவர் வென் இட் கம்ஸ் டு இன்டர்வியூஸோ இல்லை ஒரு வேலையை வந்து ப்ராஜெக்ட் எடுக்கிற விஷயமாத்தே இருக்கட்டும். ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து இட் இஸ் ஆக்சுவலி ஒன் ஆஃப் த கீ ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அண்ட் இது ஒரு ஃபன் வேலே பண்ணலாம், ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ நான் ஒரு குயிக்காக புல்லட் பாயிண்ட்ஸ் போகலாம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து உங்களுக்கு எந்தெந்த விஷயம்லாம் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு பயமாக இருக்குதோ அது எல்லாத்தையும் ட்ரை பண்ணணும். உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ்னால் என்னென்னே தெரியாது,
அப்படின்னா ஒரு சின்ன ரோபோட் ஒன்று செய்யுங்க. லைஃப் லாங்கு நீங்கள் அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் தொட தேவையில்லை. ஆனால் என்னென்னா லைஃப் லாங் அந்த பயம் இருக்காது. ஸோ எலக்ட்ரானிக்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிடும். உங்களுக்கு வந்து ஏசி டிசினா தெரில, ஆக்டிவ் கரண்ட்டு டைரக்ட் கரண்ட்னா என்னென்னு தெரியல, 3 ஃபேஸ் சப்ளைனா என்னென்னு தெரியல, உங்களுக்கு வந்து ஒரு டிரான்சிஸ்டர் என்ன பண்ணுன்னு தெரியல. ஆனால் இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க, இந்த வேர்டு வந்து உங்களுக்கு மனசில் இருக்குது. பட் இதெல்லாம் என்னன்னே தெரியல. பட் அதெல்லாம் தெரிஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு எப்போ உங்களுக்கு தோணும் சில விஷயம். நான் இது எலக்ட்ரானிக்ஸை சொல்கிறேன், உங்களுக்கு மேபி கார்ஸை பற்றி இருக்கும், பைக்ஸை பற்றி இருக்கும், இதெல்லாம் இருக்கும். அதுக்காக நம்ம மெனக்கெட்டு இருக்க மாட்டோம். அது மெனக்கெடணும்னா அது நம்மளுக்கான சப்ஜெக்ட் கிடையாது, நம்ம எதுக்கு அதை போய் படிக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த வார்த்தையெல்லாம் நம்ம மனசில் இருந்துகிட்டே இருக்கும். மற்றவங்க யாராவது ஒருத்தவங்க பேசுகிறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு ஏக்கமாக இருக்கும், ஏன் நம்மளுக்கு வந்து அதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே, நம்மளுக்கு அதெல்லாம் புரிஞ்சிருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு இருக்கும். ஸோ எதெல்லாம் உங்களுக்கு அப்படி தோணுதோ அதெல்லாம் போய் கான்கர் பண்ணிவிடுங்க. ஏன்னா வயசு இருக்கிறப்ப அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக கான்கர் பண்ணலாம். அண்ட் கான்கர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திரும்ப அதை பார்த்து பயப்பட தேவையில்லை, திரும்ப அதை பார்த்து ஒரு ஏக்கமாக பார்க்க தேவையில்லை, என்னடா அது நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது அப்படின்னு பண்ண தேவையில்லை. அந்த நாலேஜ் நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல யூஸ் பண்ணுறப்ப செம ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ஸோ தட் இஸ் ஒன் திங். ஸோ எதெல்லாம் உங்களுக்கு வந்து கான்கர் பண்ண ஆசைப்பட்டு இல்லை வந்து ஏக்கப்பட்டு கான்கர் பண்ண முடியாமல் இருக்குதோ, எதெல்லாம் பார்த்து நீங்கள் பயந்து போயிருக்கீங்களோ சப்ஜெக்ட்ஸ்லாம், அதெல்லாத்தையும் கொஞ்சம் கான்கர் பண்ணி அதுக்கப்புறம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை பற்றி யோசிக்க கூட மாட்டீங்க. அந்த பயம் இருக்கிற வரைக்கும் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பயம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிடுவீங்க, நீங்கள் அடுத்த விஷயத்துக்கு போக ஆரம்பிச்சிருவீங்க. அண்ட் செகண்ட் வந்து பிரெயினை வந்து ஸ்டிமுலேட் பண்ணிட்டே இருங்க. ஸோ இந்த சென்ஸ் வந்து நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து திங்க் அபவுட் அ கிரேட் ஐடியா. உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு பெரிய விஷன், பெருசாக ஒன்று சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒன்று வச்சுருப்பீங்க. ஸோ அந்த ஐடியா வந்து எப்படி நான் செயல்படுத்த போகிறேன், நான் யாரை போய் பார்ப்பேன், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குவேன், எப்படி அவங்கள்ட்ட நான் பேசுவேன், இந்தமாரி ஒரு விஷயம் வந்து இப்போ அடுத்த நாள் வந்து உங்களுக்கு வந்து 1 கோடி ரூபா உங்களுக்கு லாட்ரியில் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். முதல் நாள் நைட்டு நீங்கள் என்ன தெரியுமா யோசிப்பீங்க, அதை போய் எப்படி வாங்குறதுன்னு யோசிக்க மாட்டீங்க. அந்த 1 கோடி ரூபா நான் எப்படிலாம் செலவு பண்ணுவேன், எங்கெல்லாம் நான் போவேன், என்னென்ன கார் வாங்குவேன், என்ன பைக் வாங்குவேன், என்ன வீடு வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கனவு ஃபுல்லாகவே வந்து ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும். உங்களுக்கு தூக்கமே வராது, தூங்கவே முடியாது, பிறண்டு படிப்பீங்க. ஐயோ அடுத்த நாள் எனக்கு வந்து கோடிக்கணக்கில் பணம் வரப்போதே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி எவ்ரிடே நம்ம ஒரு நல்ல ஒரு 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 இன்ட்யூட்டிவான ஒரு பயங்கரமான ஒரு ப்ராஜெக்டை பற்றியோ இல்லை நம்மளோட லட்சியமான ஒரு ப்ராஜெக்டை பற்றியோ யோசிச்சுட்டு இருந்தோன்னா, ஜஸ்ட் திங்க் அது எவ்வளோ ஒரு மேக்னிடியூடில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஒரு ப்ராப்ளம், ஸோ அதை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து நீங்கள் யோசிக்கிறீங்க. ஓஷன் ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் குப்பை இருக்குது, இது அள்ளுறதுக்கு வந்து இருக்கிற ரோபோட்ஸ் வந்து பத்தலை. ஸோ நம்ம வந்து சோலார் பவர்டு இல்லைனா சீ வாட்டரில் வாட்டரே பார்த்தீங்கன்னா நிறைய மினரல்ஸ் இருக்குது. ஸோ சீ வாட்டரில் இருக்கிற மினரல்ஸை வச்சு நான் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி இதை நான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாரி ஏதாவது ஒரு கான்செப்ட். இட் டசன்ட் மேட்டர் வெதர் இட் ஒர்க்ஸ் அவுட் ஆர் நாட். பட் நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கிறீங்க, கண்ட குப்பையும் யோசிக்காமல் ஒரு ப்ரொடக்டிவான ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறீங்க. ஸோ இது என்ன பண்ணுன்னா, இந்த தாட் வந்து இட் இஸ் அ ஃபியூவல். இது வந்து நிஜமாலுமே உங்கள் மனசில் வந்து நீங்கள் அதான் என்ன சொல்கிறேன்ல, நீங்கள் அடுத்த நாள் அந்த லாட்ரி உழப்போகுது அப்படின்றப்ப முதல் நாள் நீங்கள் தூங்காமல் நைட்லாம் எனர்ஜி நீங்கள் திரும்பி ஏன் படுத்துட்ருக்கீங்க, உடம்புல அவ்வளோ எனர்ஜி இருக்குது. அந்த ஒரு தாட், உங்களோட பிரெயினோட பவர் பாருங்கள். உங்களுக்கு தூக்கம் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது, ஏன்னா அடுத்த நாள் 1 கோடி ரூபா உங்களுக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ அதே மாதிரி எனர்ஜி வந்து வேறு ஏதாவது ஒரு புதுசாக கண்டுபிடிக்கிறதுல புதுசாக யோசிக்கிறதுல இருந்துச்சுன்னா அந்த எனர்ஜி சும்மா இருக்காது. நீங்கள் அன்றைக்கி பிறண்டு படுக்கிறதோடு நிற்காது. அதுக்கு அடுத்த நாள் வந்து உங்களை பகலில் யோசிக்க வைக்கும், திரும்ப அடுத்த நாள் நைட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, அந்த ஒரு அநாயகமாக இருக்குமா அந்த ஃபீலிங்கு, அதே சேம் டைம் அதை எப்படியாவது அதை நம்ம கான்கர் பண்ண, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றப்ப படிக்க ஆரம்பிப்பீங்க, அதை பற்றி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க, அதை பற்றி 4 பேர்கிட்ட பேச ஆரம்பிப்பீங்க. அது வில் கிவ் யூ அ பர்பஸ். அந்த பர்பஸ்னால உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் கிடைக்கும். அந்த டைரக்ஷனில் நீங்கள் போகிறப்ப உங்களுக்கு அதனால் நிறைய நாலேஜ் கிடைக்கும். ஸோ தட்ஸ் ஒன் திங். ஸோ அதனால் உங்களுக்கு அந்தமாரி ஒரு பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை எப்போவுமே பிரெயினில் போட்டுக்கோங்க. ஒரு எவ்ரி மந்த் ஒரு ஐடியாவை எடுத்துக்கோங்க, அதை பற்றி டீப்பாக திங்க் பண்ணுங்கள், அதை பற்றி டீப்பாக ரிசர்ச் பண்ணுங்கள், அதில் கொஞ்சம் ஸ்டெப்பின் எடுத்து வைங்க. தட் வில் ஹெல்ப் யூ டு கெயின் லாட் ஆஃப் நாலேஜ். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட ஏஜ்லேருந்து ஒரு செட் ஆஃப் ஏஜ்க்கு மேலே கீழே வந்து ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோங்க. நம்ம எல்லாத்துக்குமே வந்து டிப்பிக்கலாக பார்த்திங்கன்னா நம்ம ஏஜ் குரூப்பில் தான் எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம். இப்போ எனக்கு வந்து 20 இயர்ஸ் இருக்கிறப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 20 இயர்ஸ், எனக்கு வந்து 30 இயர்ஸ் இருப்பேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 30 இயர்ஸ். நம்ம எல்லாத்துக்குமே அப்படி தான். ஒரு ரீசன் என்னென்ன அப்படின்னா வந்து அவங்க நம்மளை யோசிக்கிற மாதிரி யோசிப்பாங்க, வேவ் லென்த் ஈஸியாக இருக்கும். நம்ம நிறைய விஷயத்தை வந்து சொல்ல தேவையில்ல, ஏன்டா அப்படி பண்ணுறக்கு அப்படின்னு சொல்லவே தேவையில்லை. ஸோ நம்ம வந்து யோசிச்சா போதும், நம்ம ஃப்ரெண்டு பைக் எடுத்துகிட்டு வருவான், நம்ம பைக்கில் போவோம், அவனுக்கு நம்மளுக்கு எந்த தேட்டரில் போகணுன்னு தெரியும், கரெக்டாக அங்கே கூப்பிட்டு போவோம். நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க சொல்லி புரிய வைக்கணும்னு தேவையில்லை. பட் இதில் ஒரு ட்ராபேக் என்னென்னு தெரியுமா, நம்ம அவங்கள்ட்ட எதுவும் லேர்ன் பண்ணவே முடியாது, நம்ம அவங்கள்ட்ட லேர்ன் பண்ணவே முடியாது. ஏன்னா நம்ம 2 பேருக்குமே நிறைய விஷயம் ஒத்து போகும். ஸோ நம்ம வந்து பைக்ஸை பற்றி என்னோட நாலேஜும் அவனோட நாலேஜும், பிகாஸ் 2 பேரும் ஒரே ஏஜ் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரே அளவு இருக்கும்.
அண்டு நான் பண்ணுற சில விஷயமும் சரி, என்னோடய இன்ட்ரெஸ்ட்டும் அவனோட இன்ட்ரெஸ்ட்டும் கிட்டத்தட்ட ஒன்றா இருக்கும். நான் போகிற இடமும் அவன் போகிற இடமும் ஒரே இடமா இருக்கும். நான் பேசுகிற லாங்குவேஜும் அவன் பேசுகிற லாங்குவேஜும் ஒரே மாதிரி இருக்கும். வொக்காபுலரி கூட டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ இதனால் என்னென்னா, எனக்கிட்டேருந்து அவன் வந்து கெயின் பண்ணுறதுக்கு நாலேஜ் எதுவுமே இருக்காது. அவங்ககிட்டேருந்து நான் கெயின் பண்ணுறதுக்கு எது பெருசாக நாலேஜ் இருக்காது. இதே நம்ம வயசோட சின்ன வயசோ, நம்ம வயசோட மேலே கொஞ்சம் அதிக வயசு இருக்கவங்கள்ட்ட இப்போ பேசுனீங்க அப்படின்னா வந்து, நம்ம சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க வேறு மாதிரி யோசிப்பாங்க. நம்ம சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க வேறு மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. இதனால் நம்ம பிரெயின் வந்து ஸ்டிமுலேட் ஆகிட்டே இருக்கும். நம்ம பிரெயின் வந்து யோசிச்சிட்டே இருக்கும். இதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2K கிட்ஸ் வந்து 90s கிட்ஸ் வந்து 2K கிட்ஸ் வந்து கலாய்க்கிறது, இதெல்லாம் வந்து இட்ஸ் லைக் அது என்ன சொல்ல வர்றது அப்படின்னா வந்து, அவங்க எங்கள் வேவ் லெங்க்த்தே இல்லை. எங்களோட ஒரு 4 வருஷம் தான் அவங்க வந்து முன்னாடி பிறந்திருக்காங்க. அவங்க 90ஸ்லேருந்து 1999 பிறந்திருக்காங்க. நாங்கள் 2000லேருந்து பிறந்திருக்கோம். ஸோ ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸில் இருக்கவங்க எதுக்கு வந்து இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு மெம்ஸ் போடுறாங்க என்னென்னா, அவங்க 2 பேருக்கும் அவ்வளோ பெரிய ஏஜ் கேப் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவங்களோட தாட் ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்குது, இவங்களோட தாட் ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்குது அப்படின்றதுனால. ஸோ அப்போ அந்த ஒரு தாட் ப்ராசஸை வந்து யூ கேன் யூஸ் இட். இட்ஸ் ஃப்ரீ. ஸோ நீங்கள் வந்து சும்மா வந்து அவங்கள்ட்ட பேசி பழகினாலே போதும். அவங்க கொடுக்குற விஷயம், அவங்க ரசிக்கிற விஷயம், அது எல்லாமே உங்களுக்கு நாலேஜ். ஏன்னா உங்கள் டைமில் வந்து பாப் மியூசிக் பெருசாக இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த டைமில் ராக் இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து ஜாஸ் இருந்திருக்கும். ஸோ உங்களோட வயசு கூட இருக்கவங்கள்ட்ட பேசினா ஜாஸ் மியூசிக் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. உங்களோட வயசு கம்மியாக இருக்கவங்கள பற்றி கேட்டால் இப்போ கரண்ட்டாக வந்து மெட்டலோ இல்லை ராக்கோ பாப்போ என்ன இருக்குதோ அது வந்து அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வயசுக்கு மேலே நம்ம வயசுக்கு கீழே இருக்கவங்கள்ட்ட வந்து நம்ம நிறைய விஷயம் வந்து கற்றுக்கலாம். அந்த விஷயம் எல்லாமே நாலேஜ். அது எல்லாமே நீங்கள் வந்து அழகாக பேசலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் வந்து என் வயசு கூட இருக்கவங்கள்ட்ட நான் பேசி பழகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட வயசு அதிகமாக இருக்கிறவங்களோ இல்லைனா என்னோட கம்மி வயசு இருக்கவங்கள்ட்டையோ எனக்கு எப்படி பேசுகிறது, அவங்கள எப்படி என் பக்கம் பேசி நான் வந்து ஈர்க்க வைக்கிறதுன்னு தெரியாது. நாளைக்கே நான் ஒரு டீச்சர் ஆகிறேன், நாளைக்கே நான் ஒரு கோச்சிங் சென்டர் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா என்னோட வயசு கம்மியாக இருக்கவங்கள்ட்ட நான் வந்து என்கேஜ் பண்ணி வச்சுருக்கணும். வெறுமனையாக வந்து நான் வந்து A+B² மட்டும் சொல்லி கொடுத்துட்டே இருக்க முடியாது. அவங்கள நான் என்கேஜ் பண்ணணும். அவங்களோட லெவல் ஆஃப் திங்கிங் கீழே நான் போய் நிற்கணும். ஸோ அதுக்கு வந்து இட் இஸ் அகெயின் நாலேஜ். ஸோ அதையும் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ட்ராவலிங். ஸோ ட்ராவலிங் வந்து இஸ் லைக் ஒரு என்சைக்ளோபீடியான்னு சொல்லாங்க ட்ராவலிங்கை பொறுத்த வரைக்கும். நான் வந்து ஒரு 2008க்கு முன்னாடி வந்து நான் ட்ராவலிங் அவ்வளோவா பண்ணதே கிடையாது. ஸோ முக்கால்வாசி ஏன்னா டே ஸ்காலர், காலேஜுக்கு போவேன், ஸ்கூலுக்கு போவேன், வீட்டுக்கு வருவேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயா பக்கத்தில் எங்கேயாவது போவோம், பிக்னிக், இவ்வளோ தான். ஸோ மற்றபடி வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்டென்சிவ் ட்ராவலிங்கிற ஒரு இதே கிடையாது. 2010 பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 2017-18 வரைக்குமே ஃபுல்லாக ட்ராவலிங். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் எவ்ரி வீக் வந்து 3 சிட்டியில் இருப்பேன். 3 சிட்டி 3 டவுன் அந்தமாரி ஏதோ ஆஸ்திரேலியா ஃபுல்லாக, வேர்ல்டில் நிறைய கண்ட்ரிஸ், இந்தமாரி இவ்வளோ விஷயம் பண்ணதுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா வந்து நிறைய கல்ச்சர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ட்ராவலிங்கன்றதே வந்து ஒரு பெரிய விஷயங்க. நீங்கள் ஆக்சுவலி வந்து ரெகுலராக ட்ராவல் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு கிடைக்கிற நாலேஜ் இருக்குல்ல, எப்படி வந்து கிளம்பி வந்து ஒரு ஃப்ளைட்டை போய் பிடிக்கணும், அண்டு ஃப்ளைட்டுக்கிட்ட வந்து கேபின் க்ரூலேருந்து ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் எப்படி பேசணும், பழகணும், அண்ட் எப்படி பேசினா என்ன விஷயம் நடக்கும். அண்டு ஃப்ளைட்டில் நிறைய வந்து உங்களுக்கு அந்த போயிட்டு அதிகமாக போயிட்டு வரதுனால நீங்கள் கேட்குற சில விஷயம் வந்து ரேராக போகிறவங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ எப்படி கேட்டால் சில விஷயம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சாக்லேட் வேணும்னா நீங்கள் கேட்குற மாதிரி கேட்டால் உங்களுக்கு சாக்லேட் கிடைக்கும். ஜென்ரலாக போகிற பேசஞ்சர்ஸ்க்கு அதெல்லாம் கிடைக்காது. ஸோ அது நீங்கள் ரெகுலராக போகிறப்ப இதெல்லாம் நீங்கள் கற்றுப்பீங்க. ஏன்னா அவங்க வந்து யூ ஆர் ட்ராவலிங் வித் பீப்புள் ஹூ ஆர் ப்ரொஃபஷனல் ட்ராவலர்ஸ், அந்த ஃப்ளைட் க்ரூஸ் அதெல்லாமே. ஸோ அவங்கள்ட்ட நிறைய விஷயம் கற்றுப்பீங்க. எப்படி லைட்டாக சாப்பிட்றது, எப்படிப்பட்ட ஃபுட் எடுத்துகிட்டு போகிறது, அண்ட் என்ன மாதிரி விஷயம்லாம் ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போகணும், எடுத்துகிட்டு போகக்கூடாது, நம்ம ட்ரெஸ்ஸு என்னமாரி கிளைமேட் அங்கே இருக்கும் அதெல்லாம் ரிசர்ச் பண்ணுறது. அண்ட் ஈவன் அங்கே போனதுக்கப்புறம் நம்ம ட்ராவலிங்கில் இருக்கிறப்ப என்ன சாப்பிட்ணும், என்ன சாப்பிடக்கூடாது, எவ்வளோ தண்ணி குடிக்கணும், என்னமாரி ஜூஸ் குடிக்கக்கூடாது, இதுமாரி எக்கச்சக்க விஷயங்க. இதில் வந்து யூ கேன் ஒரு என்சைக்ளோபீடியாவே போடலாம். இப்போது நீங்கள் வந்து ஒரு 5 இயர்ஸ் வந்து ட்ராவலிங் பண்ணிட்டு வந்து தெரிஞ்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு புக் எழுதலாம். அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கும். ஸோ அந்த கல்ச்சர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அவங்களோட பழக்க வழக்கம், அவங்க எப்படி ஸ்லாங்கில் பேசுகிறாங்க, அவங்க என்னென்ன வார்த்தைங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க, எதுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் நிசான் GTRன்றது ஒரு கார். அது ஜப்பானில் வந்து ஓடிட்டுருக்கிற எல்லா ஒரு பர்ஃபார்மன்ஸ் கார் மாதிரி, சூப்பரா மாதிரி அது இன்னொரு கார். ஆனால் இங்கே ஆஸ்திரேலியாவில் அது வந்து பேர் வந்து காட்ஜில்லா. அது ஏன் காட்ஜில்லா இன்னொரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், நிசான் GTR வீடியோ, அதில் போய் பாருங்கள். ஸோ இது வந்து நீங்கள் ஆஸ்திரேலியா வரல, இல்லை ஒரு ஆஸ்திரேலியாவில் நீங்கள் வந்து 4 பேர்கிட்ட பழகலை அப்படின்னா இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. இப்போ என்னென்னா, நீங்கள் நாளைக்கு யாருக்கிட்டே ஆஸ்திரேலியாவில் நீங்கள் போகிறீங்க, அவங்க கார்ஸ் அவங்களுக்கு பிடிக்கும், அவங்கள்ட்ட நீங்கள் போய்ட்டு டியூ லைக் கட்ஜில்லா மைட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு உடனே வந்து ஒரு செகண்டுக்கு வந்து யூ புட் அ ஸ்மைல் ஆன் தேர் ஃபேஸ். ஏன்னா முக்கால்வாசி இந்த ஸ்ட்ரீட் ரேசிங் பற்றி பேசுகிறவங்களுக்கு, கார்ஸை பற்றி பேசுகிறவங்களுக்கு காட்ஜில்லா அப்படின்னா அவங்களுக்கு என்னென்னு தெரியும். அவங்களுக்கு வந்து அது ஒரு நிசான் GTR பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னு தெரியும். அது வந்து இட் புட்ஸ் அ ஸ்மைல். ஏன்னா இட்ஸ் ஸ்பெசிஃபிக் டு ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியாவில் வந்து ஸ்பெசிஃபிக்காக செல்லமாக கூப்பிட்ற ஒரு பேர் அந்த காரை.
ஸோ விச் புட்ஸ் அ ஸ்மைல் ஆன் தேர் ஃபேஸ் அண்ட் தே இமீடியட்லி பிகம் யூர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நண்பர் ஆகிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு பிரைட்டாக ஒரு ஐடியாவை யோசிச்சுட்டு படுங்க. அது உங்களுக்கு கனவில் வந்துகிட்டே இருக்கும், விச் வில் ஸ்டிமுலேட் யூ, விச் வில் பி குட். அதுக்கப்புறம் சீக் ஆன்சர்ஸ். உங்களுக்கு என்னென்னலாம் கொஷின்ஸ் இருக்கும், என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு தெரியலையோ, ஒவ்வொரு வார்த்தையும் தெரியலனா நீங்கள் அதை போய் தேடுங்க. எப்படி வந்து நான் ஹைட்ரோகிராஃபிக் சர்வே பற்றி, கேம் டெவலப்மெண்ட் பற்றி, ஐஓடி பற்றி, பிளாக் செயின் பற்றி, ஏஐ பற்றி, சிவில் இன்ஜினியரிங் பற்றி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பற்றி, ஸோ எப்படி இவ்வளோ டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் வந்து நான் வீடியோ போடுறேன். ஒரு ரீசன் வந்து எனக்கு அது எல்லாத்தையும் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இப்போ உட்காந்து படித்ததுனால இப்போ நான் வீடியோ பண்ணுற யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ இது பாருங்கள், இது வந்து இட் இஸ் லைக் யூடியூப் வந்துடுறது வந்து ஹூ நோஸ் இட் மே பிகம் மை ப்ரொஃபஷன் அட் ஒன் பாயிண்ட். ஸோ அப்படி இருக்கிறப்ப இட்ஸ் நாலேஜ். ஸோ இட் இஸ் ஹெல்பிங் மீ. அதுக்கப்புறம் வந்து எவ்ரிடே வந்து ஒரு 10 நியூ வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணுங்கள். எந்த லாங்குவேஜ்னாலும் இருக்கட்டும், ஒரு 10 நியூ வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணுங்கள். விச் வில் நீங்கள் பேசுகிறப்ப வந்து யூ வில் சவுண்ட் வெரி நாலேஜபிள். ஒரு இன்னொருத்தங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு தட் வில் ஹெல்ப் யூ. ரொம்ப டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் இல்லை, கொஞ்சம் நார்மலாக யூஸபிளான வேர்ட்ஸை பண்ணுங்கள். ஏன்னா டிஃபிகல்ட்டான வேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸே கிடைக்காது, அப்புறம் மறந்துடுவோம். ஸோ யூஸபிளான வேர்ட்ஸை பண்ணுங்கள், விச் வில் பி ஹெல்ப்ஃபுல். அதுக்கப்புறம் எவ்ரி மந்த்தோ இல்லை 2 months ஒன்ஸோ வந்து உங்கள் ஹாபியை சேஞ்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாம்ப் கலெக்ஷன் பண்ணுங்கள், காயின் கலெக்ஷன் பண்ணுங்கள், ஃப்ளாக் கலெக்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு அக்வாரியம் வைங்க, இல்லை பேர்ட்ஸ் வளங்க. ஸோ இதுமாரி நீங்கள் ஒரு ஹாபி லெட்ஸே ஒரு 1 yearக்குள்ள ஒரு 10 ஹாபி வந்து மாற்றி நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒவ்வொரு ஹாபிலையும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 விஷயம் நீங்கள் கற்றுக்கலாம். அந்த 2000 விஷயத்தை நீங்கள் கொலோக்கியலாக நீங்கள் சும்மா பேசுகிறப்ப ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் சும்மா வந்து சொல்கிறப்ப அது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் நீங்கள் பேர்ட்ஸை பற்றி பேசுகிறப்ப லெட்ஸே வந்து சன்கானி எனக்கு ரொம்ப பிடிக்கும், இல்லை எலக்ட்ரைஸ் ரொம்ப பிடிக்கும், இல்லை வந்து குக்குபர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்தமாரி நீங்கள் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து இட் இஸ் டெக்னிக்கல் டேர்ம்ஸ். நீங்கள் சும்மா வந்து எனக்கு காக்கா பிடிக்கும், குருவி பிடிக்கும்னு சொல்லலை. ஸோ நீங்கள் வந்து எக்ஸாக்டாக அந்த பேர்டோட ஆக்சுவல் நேம்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ விச் இஸ் நாலேஜ். ஈவன் டாக்ஸை பற்றி பேசுகிறப்ப எனக்கு சும்மா நாய் பிடிக்கும்னு சொல்கிறதுக்கு பதிலாக எனக்கு வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட் பிடிக்கும், எனக்கு வந்து ராஜபாளையம் பிடிக்கும், எனக்கு வந்து ரெட்ரீவர் பிடிக்கும், கோல்டன் ரெட்ரீவர் பிடிக்கும், எனக்கு வந்து என்னது பக்லேரிஸ், அந்தமாரி நிறைய நாய் இருக்குது. ஸோ அந்தமாரி வந்து எனக்கு அந்த பேர்லாம் நீங்கள் சொல்கிறீங்கன்னா இட் இஸ் நாலேஜ். அது எப்படி கிடைக்கும்னா நீங்கள் அதெல்லாம் செஞ்சு தான் பிடிக்கும். இதே அக்வாரியம்னா எனக்கு பிளாக் மாலி, ஒயிட் மாலி, இப்போ கப்பி, அதுக்கப்புறம் பெட்டா, அதுக்கப்புறம் கொய்காப், இந்தமாரி ஒரு 10 பேர் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா வந்து யூஆர் சவுண்டிங் நாலேஜபிள். ஸோ இந்த ஹாபீஸ் வந்து விச் வில் ஹெல்ப் யூ. அதேமாதிரி இந்த ஸ்டாம்ப் கலெக்ஷன், காயின் கலெக்ஷன், ஃப்ளாக் கலெக்ஷன், இதெல்லாம் வந்து தெரியாத நிறைய கண்ட்ரிஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். யூனியன் ஜாக் அப்படின்னா என்ன, கூகுள் பண்ணி பாருங்கள். ஸோ அந்தமாரி விஷயம் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கலாம், விச் வில் ஹெல்ப் யூ. சும்மா ஒருத்தவங்களை பேசுகிறப்ப ஜாலியாக இந்தமாரி எக்ஸ்ட்ரா வர இன்ஃபர்மேஷன், ஃபேக்ட்ஸ்லாம் சொல்கிறப்ப விச் வில் பி குட். அதுமாரி உங்கள் லாங்குவேஜ் இல்லாத டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிட்ட ஃப்ரெண்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா லாங்குவேஜ் மூலிமா வந்து ஒரு கல்ச்சரை பற்றி தெரிஞ்சுக்கலாம், அவங்களோட ஆரிஜின்ஸ் அண்ட் அவங்களோட கொலோக்கியலாக அவங்க எப்படி பேசுகிறாங்க, பழகிறாங்க, இந்தமாதிரி நிறைய விஷயத்தை வந்து லாங்குவேஜ் மூலிமா ஈஸியாக கற்றுக்கலாம். இதை விட ஈஸியான வேலை வந்து மற்றவங்களோட மியூசிக் கேட்குறது, கொரியன் பாப் சாங் கேட்குறது, அதுக்கப்புறம் இப்போ சவுத் அமெரிக்கன் மெக்சிகோவில் இருக்கிற ஸ்பானிஷ் சாங்ஸ் கேட்குறது, இல்லை வந்து அலாஸ்காவில் வந்து எஸ்கிமோஸ்லாம் அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் வந்து தே ஹேவ் தேர் ஓன் மியூசிக் சாங்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சாங் மூலிமா ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் வந்து ட்ராவல் ஆகும். நம்ம ஊரில் நாட்டுப்புற பாட்டுன்னு சொல்லுவாங்க, ஃபோர்க்ளோர் அப்படின்வாங்க. ஸோ இந்த நாட்டுப்புற பாட்டில் வந்து அவங்க வாழ்ந்த முறை, அவங்க கற்றுக்கிட்ட சில விஷயம், இப்போ எப்படி வந்து புலி வந்துச்சுன்னா எப்படி வந்து வேட்டையாடுறது, குரங்கு வந்துச்சுன்னா எப்படி வந்து அது விரட்டுறது, இந்தமாரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வந்து நாட்டுப்புற பாட்டில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஆஃப்ரிக்காவில் வந்து ஆஃப்ரிக்கானாஸ்னு ஒரு லாங்குவேஜில் நிறைய இந்தமாரி நாட்டுப்புற பாட்டெலாம் இருக்குது. அங்கே இருக்க ட்ரைப்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற பாட்டில் இந்தமாரி எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஒரு சிங்கம் வந்து இந்த இடத்துல இப்படி வந்து கற்றுனுச்சுன்னா அதுக்கு நீ என்ன பண்ணணும், நீ திரும்ப போடணுமா இல்லை தைரியமாக நிற்கணுமா, என்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாமே பாட்டில் வழியாக வரும். ஏன்னா பாட்டுன்றதுனால மனசில் ஆழ பதிஞ்சிரும். நாளைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ரியலான ஒரு ஆபத்தான ஒரு சுச்சுவேஷன் வந்து யூஸ் ஆகும். ஸோ இந்த பாட்டில் நீங்கள் கேட்டு அதில் என்ன அர்த்தம் இருக்குன்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் a whole bunch of knowledge. நீங்கள் ஒரு பேர் கிரில்ஸ் ஆகலாம் நாளைக்கு. ஆல்ரைட், ஓகே கைஸ். ஸோ நம்ம நிறைய விஷயம் பார்த்தாச்சு. And we'll catch up again in another video. Thank you so much. Cheers.